NMP உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். அதாவது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நியூ டாபிக் பற்றி தான். நியூ டாபிக்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாளாக வந்து மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபோட்டோஷாப் உங்களுக்கு சொல்லித்தரேன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கற்றுக்கிட்ட அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதான் ஃபோட்டோஷாப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்ன ஏதுன்னு உங்களுக்கு டவுட்டு ஏற்கனவே இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. நான் அடுத்த வீடியோவில் வந்து லிங்க் கண்டிப்பாக கொடுக்குறேன். இது வந்து என்னென்னா, நான் இப்போ வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப் 0.7 தான் நமக்கு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். அதாவது கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தவங்களுக்கு பூராமே ஃபோட்டோஷாப் 0.7 நல்லா எடுக்கும். நான் ஃபோட்டோஷாப் 0.7 தான் யூஸ் படுத்துகிறேன். உங்களுக்கு எது பிரியமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்டெப் எல்லாம் ஒன்று தான். ஆனால் வந்து ஃபோட்டோஷாப் 7 காட்டியும் அது ஃபீச்சர் அதிகம்னா அது வந்து டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டு வெட்டிங் டே ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி இவங்களுக்கு அது ஒர்த்தாக இருக்கும். நம்ம ஃப்ளெக்ஸி டிசைனிங் அந்த இதுக்கு ஃபோட்டோஷாப் 7 நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸுக்கு வந்து ஃபோட்டோஷாப் எடுத்ததும் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எடுத்தது இப்படிலாம் இருக்காது. உங்களுக்கு நிறையா வந்து கலர் டூல் அந்த மாதிரி டூலு எல்லாமே இருக்கும். நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைலில் கொடுத்தீங்கன்னா நியூன்னு கேட்கும். நியூ கொடுத்தீங்கன்னா இப்போ 10க்கு 8 இந்த மாதிரி கட் அவுட் அடிக்கிறீங்களே அந்த மாதிரி சைஸ் இங்கே கஸ்டம் சைஸ்லேயே இருக்கும். நான் வந்து 10க்கு 8 கொடுத்து ரெஜுலேஷன் 300 வச்சுக்கோங்க. RGB கலரு இன்ச்சஸ் எல்லாத்துலேயும் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைஸ் கிடைக்கிது. இந்த மாதிரி சைஸில் வந்து இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் இதில் சூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வேறு தனியாக டவுன்லோடு பண்ணி பேக்ரவுண்டும் இன்புட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் சும்மா நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக, அதாவது டெக்ஸ்ட்டு டூலுக்கு கீழே இருக்குங்கள, அதை டெக்ஸ்ட்டு டூல்களில் அதாவது என்ன சொல்கிறது, இந்த கைக்கு மேலே அந்த டூல் எடுத்துக்கிறேன். அந்த டூலில் வந்து கலர் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், இங்கே ரவுண்ட் ஷேப்பு அந்த மாதிரி இருக்குங்க. நான் மேலேருந்து கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். வந்து இதில் என்னென்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலர் ஓகே கொடுத்துட்டு, அதாவது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த லேயர் பாக்ஸ் இருக்குங்கள, லேயர் பாக்ஸில் டெலிட் ஐக்கானுக்கு பக்கத்தில் ஒரு டாக்குமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அது நியூ லேயர் போட்டுக்கோங்க. நியூ லேயர் தான் போட்டு கலர் மேலேருந்து கீழே வரை சைடாக அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான், கலர் அப்ளை பண்ணியாச்சு. இப்படி தான் ஒரு பேக்ரவுண்டுக்கு கலர் அப்ளை பண்ணுறது. நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நான் இன்புட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை நான் இன்புட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ இருக்குது. நான் இதை எடுத்து நம்ம நியூ லேயரில் போட்டுக்கிறோம். இது வந்து நான் அதாவது ஒர்க் பண்ணாத ஃபோட்டோனா DSLRயில் எடுத்த வடிக்க அப்படியே இருக்கிற ஃபோட்டோ. DSLRயில் எடுத்தாவே ஒரு என்ன சொல்கிறது தெளிவாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஃபேஸ் கட் எல்லாமே சரி இருக்காது. நீங்கள் பாருங்கள், ஒரு பொறியாக இப்படி தான் இருக்கும். இதை வந்து நான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். கலர் கரெக்ஷன் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். அந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கோங்க. பிரைட்னஸ் உங்களுக்கு வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கான்ட்ராஸ்ட் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறம் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் அதே மாதிரி தான். பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் Ctrl+V ஷார்ட்கட் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். Ctrl+L கொடுத்தீங்கன்னா அதாவது லெவல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் இதாகும். அப்புறம் வந்து இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் அதே நிறைய ஆப்ஷன் இருக்குது. Ctrl+U கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஜெனரேஷன் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு ரெட் கலர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருந்தது ஓரளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம்னா இன்னும் இந்த நாய்ஸ்லெஸ்லாம் இருக்குது. இன்னும் ஒரு புள்ளியாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இந்த பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒன்றும் இல்லை. நான் இப்போ கூட சொல்லி காமிச்சிடுறேன். பென் டூல் ஒவ்வொரு டூலாக சொல்கிறேன். இது வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எனக்கு வந்து இப்போ அந்த டூல் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து கீழே அது தேவையில்லை. அதை நான் கீழே கொடுத்து செலக்ட் பண்ணி
பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா அந்த இது லேயர் பாக்ஸில் இருக்காது, டெலீட் ஆயிரும். கண்ட்ரோல் டி. அதுபோல் தான் இங்கே அது கீழே ஒரு டூல் இருக்குங்களே, அது வந்து நம்ம குத்து மதிப்பாக இப்படி அளக்கிறது. எனக்கு இதிலேருந்து இப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்படி ஆகும். கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன், எனக்கு செலக்ட் பண்ணுறது. இது வந்து என்னது சொல்கிறது, ஒரு கலர் இருக்குன்னா அந்த ஒரு கலர் மட்டும் கிளிக் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த கலரு ஊதா கலர் மட்டும் இருக்குது, ஊதா கலர் மட்டும் ரிமூவ் பண்ணோம்னா அந்த டூலை யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன். இது வந்து கிராப் பண்ணுறதுன்னா நம்மளுக்கு இந்த ஃபோட்டோவே அப்படியே கிராப் பண்ணி கொடுத்துரும். இந்த டூல் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரெஸ் டூலு கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணுவாங்க. ரிபல்ஸ் போகிறதுக்கு வந்து கண்ட்ரோல் ஆல்ட் இஜெட்டு, நான் ரிபல்ஸ் வந்துக்கிறேன் கண்ட்ரோல் டி. ஏன்னா வந்து ரெண்டையும் கண்ட்ரோல் இ கொடுத்துட்டேன், அதாவது ரெண்டு மெர்ஜ் ஆயிடுச்சு. இது சங்கிலி. இப்போ இந்த லேயர் மட்டும் நவுத்தோம்னா அந்த சங்கிலி போட்டுக்குருவாங்க. இதை எடுத்து வச்சிட்டேன். பென் டூல், ஒவ்வொரு டூலாக சொல்கிறேனே, இந்த ஸ்மஜ் டூல் சொல்லிட்டேன்னா, அடுத்து வந்து ப்ரெஸ் டூலு, ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து எரேஸ் டூலு, அதாவது எரேஸ் பண்ணுறதுக்கு அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கலர் பேக்ரவுண்டில் அமைக்கிறதுக்கு. இது வந்து ஸ்மஜ் டூல் தான் உங்களுக்கு மெயினான டூல். நிறைய பேர் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறதே வந்து டிஜிட்டல் பெயிண்டிங்காக தான். இப்போ பாருங்கள், அந்த ஸ்மஜ் பண்ணையிலே உங்களுக்கு டிஜிட்டலாக பாருங்களா, இப்படி தான் டிஜிட்டல் பண்ணுறது. டிஜிட்டலில் வேறு ஒன்றும் இல்லை, இப்படி தான் டிஜிட்டல் பண்ணுவாங்க. ஆனால் அது நிறையா இருக்குது. நானே இன்னும் கற்றுக்கறல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். அந்த மன திருப்தி தான். இப்போ வந்து ஃபோட்டோ கட் பண்ணுவோம். கட் பண்ணுறதுக்கு வந்து பென் டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே பென் டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோஷாப் 0. அதாவது சிசி இந்த மாதிரி இதுனா அதில் அதாவே கட் பண்ணுற அளவுக்கு ஒரு டூல்லாம் இருக்குது, ஒருத்தானதானா இருக்குது. இப்படி டாட்டா வச்சு தான் நம்ம கட் பண்ண முடியும். இப்படி டாட்டா ஒவ்வொரு டாட்டாக வைக்கணும். நான் வந்து உங்களுக்கு டைம் ஆகுறதுனால வேகமாக, அதாவது நான் ஒழுங்காக கட் பண்ணல, சும்மா குத்து மதிப்பாக உங்களுக்கு கட் பண்ணி காட்டணுமே அப்படின்றதுக்காக. ஃப்ளிப்சார்ட்டில் வந்து நம்ம இப்படி தான் அழிக்கணும், இதில் வந்து கட் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு டாட்டா வைக்கணும். நான் வந்து அடுத்தடுத்த சீரீஸ் போடையில் வந்து பென் டூலுக்கு ஒன்று, எரேசருக்கு ஒன்று, ஸ்மஜ்ஜுக்கு ஒன்று, இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். நான் வந்து இதை கொடுத்துக்கிறேன். அதை ஜாயின் பண்ணிட்டோம்னா கண்ட்ரோலையும் என்ட்ரையும் தட்டுங்க. கண்ட்ரோலையும் என்ட்ரையும் தட்டுனீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆயிரும். இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபெதர் கொடுக்கணும். ஃபெதர் கொடுக்குறதுனா எதுக்கு ஃபெதர்னு கேட்டிங்கன்னா, வந்து அந்த ஃபோட்டோ வந்து நம்ம சும்மா அப்படி கட் பண்ணோம்ல, அந்த ஃபோட்டோவை ஒரு ஷேப்புக்கு எப்படி சொல்கிறது, ஃபெதர்னால் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபெதர் கொடுத்தீங்கன்னா, ஃபெதர் வந்து எப்போதுமே 1லேருந்து 2 வரையே கொடுத்துருக்கணும். அப்படின்னா ஒரு கட் பண்ண ஷேப் கிடைக்காது, ஒரு வளைவான ஷேப் கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு தெளிவாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை செலக்ட் ஆகினது மட்டும் கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நியூ லேயர் தனியாக விழுந்துடும். பார்த்திங்களா, நம்ம கட் பண்ணது மட்டும் இருக்குது. இதை ஹைட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து சும்மா கட் பண்ணது, அதாவது மண்டையில் என்ன கொண்டை அப்படின்லாம் இது பண்ணீங்க, சும்மா கட் பண்ணது. இதை வந்து இப்படி தான் ஃபோட்டோஷாப்பு யூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். அப்புறம் இங்கிட்டு கை ஐக்கான், ஜூம் ஐக்கான். இப்போ நம்ம அந்த மூக்கில் இப்படி பார்க்குறோம்னா இந்த கை ஐக்கானை இங்கிட்டு பார்க்கணும் அப்படின்னா அந்த கை ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நவுத்தி பார்த்துக்கலாம். இந்த கை மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, இங்கே ஒரு மவுஸ் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேர்லலாம் பிளாக் அடிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி ஹேருக்கு கலர் அடிக்கிறது அப்புறம் அவ்வளோதான் டூல். இது வந்து கலர் டூலு. இதில் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணுறது. இதுதான் ஃபோட்டோஷாப்போட பேசிக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஒவ்வொன்றும்
இப்போ இதுலேயே டோபாஸ்னு ஒன்று இருக்குது. டோபாஸ் வந்து ஃபில்ட்ரு, இந்த டோபாஸ் க்ளீன் 3 இந்த மாதிரி டோபாஸ் கொடுக்குறதுனால என்ன டிஃப்ரெண்ட் வரும்னா, இப்போ பாருங்கள், நான் இப்போ இதை கொடுத்துருக்கேன். இருங்க, நான் வந்து இதை கண்ட்ரோல் ஜே போட்டுக்கிறேன். ஒன்று ஹைடு பண்ணிக்கிறேன். இதை ஒன்று ஹைடு பண்ணிவிட்டேன். ஃபில்டரில் போய் டோபாஸ் கொடுத்தோம்னா, அதாவது மூஞ்சில் உள்ள நாய்ஸ்லெஸ்லாம் குறையும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ரெண்டாவது கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த நாய்ஸ்லெஸ்லாம் ரிமூவ் ஆகிரும். இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். லைட்டாக நான் ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம், அதாவது சிஸ்டத்தை பொறுத்து லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டோபாஸ்ன்றது வந்து நம்மளுக்கு வேலையை ஈஸியாக்கி கொடுத்துரும். 78 வந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஆயிடுச்சு. அந்த ஃபேஸ் கட்டை பாருங்கள், ஒரு நாய்ஸ்லெஸ்ஸே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து, நான் வந்து லைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா ஒர்க் பண்ணோம்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபோட்டோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, எவ்வளோ நாய்ஸ்லெஸ் இருக்குது, எவ்வளோ அந்த மாதிரி நம்மளுக்கு மாற்றி கொடுத்துரும். அடுத்து ஃபோட்டோஷாப்பில் சொல்லிக்கிற அளவுக்கு இதுதான் இருக்குது. இன்னும் வந்து நிறையா கட் அவுட்டு பண்ணுறது எப்படி, என்ன ஏதுன்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன். அடுத்த வீடியோ வந்து கட் அவுட்டை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, அப்படி என்ன ஏதுன்றதை ஒவ்வொரு வீடியோலையும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சா என்னன்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து நான் சிஸ்டத்துலேயே இது முதல் வீடியோ. நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் நண்பா. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வந்து ஃபோட்டோஷாப்பை எடுத்துட்டோம்ல, ஃபோட்டோஷாப்பில் சீரீஸ் பூராமே போட்டுருவோம். கவலையப்படாதீங்க, நல்லபடியாக போட்டுருவோம் நண்பா. நன்றி, வாட்ச் வாஸ் டைம். இதோட நான் என்னோடய வீடியோவை நான் முடிச்சுக்கிட்டேன்.